ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிசிபெல்லா பாத், அதாவது சாம்பார் சாதம் நல்ல காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இந்த பிசிபெல்லா பாத் நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்போம். மெயினாக நான் எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது இந்த சாம்பார் சாதத்தை தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோட்டல் சுவையில் அப்படியே வீட்டிலே மசாலாலாம் வறுத்து அரைச்சி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக போடணும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப்பு அளவுக்கு வீட்டில் சாப்பிட்ற நார்மல் பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம். நான் பொன்னி அரிசி 2 கப்பு, அதாவது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப்பு அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 கப்பு எடுத்திங்கன்னா 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ ஊறிச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போது அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 5 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். யூஸ்வலாக ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சு கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம், அதாவது மீடியமான ஒரு பக்குவத்தில் வேக வைக்க போகிறேன். இப்போது அரிசி பருப்புக்கு சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு சரியாக ஒரு 5 விசில் வச்சிடலாம். இப்போ நான் 5 விசில் வச்சுட்டு அப்படியே திறந்து பார்க்கும்போது அரிசி பருப்பு எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குது. இந்த பக்குவத்துக்கு நம்மளுக்கு இருக்கட்டும். இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு இப்போ அடுத்ததாக சாம்பார் செய்கிறதுக்கு மசாலா வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஈக்குவலாக கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இருக்குது பாருங்கள், தனியா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் நிறைய கூட வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான ஹீட்டில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும், நல்ல டிப்டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்க காஞ்ச மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 5 சேர்த்துருக்கேன். இப்போது அதை ஆற வச்சுக்கோங்க தனியாக. இப்போது மறுபடியும் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விட்டாச்சு. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் கலந்து நான் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்து வர்ற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது இதில் 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சாம்பார் அப்படின்னாலே அதோடைய ஃப்ளேவரை கொடுக்கறது கருவேப்பிலை தான். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் செவந்து நல்லா வெந்து வந்துருச்சு வெங்காயம் எல்லாமே. இப்போது இதில் ஒரு 3 தக்காளி பழம் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும். தக்காளியை ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. நல்லா பழுத்த பழமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கியாச்சு. இப்போது அடுத்ததாக இதில் பல காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பாருக்கு சேர்க்குற காய்கறிகள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லா காய்கறிகளையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஆயிலே வச்சு வதக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக வெந்தும் வந்துடும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் எல்லாமே வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய்கறிகள் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இந்த மசாலாவிலே நம்ம மிளகாய், காரம் எல்லாமே போட்டிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு சாம்பார் பவுடர். இதை நீங்கள் பல்காக கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை இந்த காய்கறிகளோடு நல்லா புரட்டி விட்டாச்சு. இந்தளவுக்கு நல்லா வதங்கியும் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போது இதில் மஞ்சள் தூளும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சாம்பாருக்கு தகுந்த உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். சாம்பார் அப்படின்னாலே நம்ம புளிக்கரைச்சல் கண்டிப்பாக சேர்க்கணும். புளியை நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷமாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி நான் ஊற போட்டு வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ அதை கரைச்சி நல்லா திக்காக சேர்த்தாச்சு. மறுபடியும் மேற்கொண்டு ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு.
காய்கறிகள் எல்லாமே நம்மளுக்கு வெந்து வரணும் இல்லையா, அதனால் போதுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்ல ஒரு வாட்டி கிண்டி கிளறி விட்டாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு காய்கறிகள் எல்லாமே வெந்து வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சாம்பார் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து கொதிக்க கொதிக்க நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, அரிசி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் அடி கொடுத்து கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறும் போதே நம்மளுக்கு சாதம் நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ பாருங்கள், காய்கறிகள் கூட நம்ம சேர்த்தாச்சு. சாம்பார் சாதம் நிறைய விதத்தில் பண்ணலாம். நம்ம காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்லேயே விசில் வச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது காய்கறிகள் ரொம்ப குழஞ்சு போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு காய்கறிகள் எல்லாமே குழஞ்சும் போகாது, அரிசி, பருப்பு எல்லாமே கரெக்டாக வெந்து வந்துடும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல்ஸை நான் ஸ்ட்ரெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Thanks for watching.